தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இப்போது அளித்த பேட்டியை பார்த்தோம். இந்த பேச்சுவார்த்தையே இன்னும் ஆரம்பிக்கவில்லை, இதனால் எங்களுடைய ப்ராசஸ் ரொம்ப லேட் ஆகுது. பீகார், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இது போன்ற கடைசி நேரம் வரை அதை இழுத்தடித்ததால் எங்களுக்கு அங்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. அதுபோல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்பது மற்றொன்று. ஒரு அதிருப்தி இருந்தது என்ற வார்த்தையும் அவர் அதில் பதிவு செய்தார். இந்த பேட்டி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏதாவது ஒரு நெருடலை ஏற்படுத்துமா, ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துமா? காங்கிரஸ் சொல்லி நம்ம தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவை அமைத்து உடனடியாக அந்த ப்ராசஸை தொடங்க வேண்டும் என்பதே எளிதாக திமுக எடுத்துக்கொள்ளும் நினைக்கிறீங்களா? கண்ணன், மிக தெளிவாக செல்வ பெருந்தகையின் இந்த பேட்டியின் மூலமாக ஒரு மெசேஜ் திமுக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படின்னு ஒரு கெடு விதிச்சிருக்காங்க. நாங்க ரெடி, நீங்க ரெடி, நீங்க ரெடி ஆகல, ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கெடு விதிச்சிருக்காங்க. கெடு நாளையே போய் சந்திக்க போறாரு. நாளை என்ன பேசினாங்கன்னு சொல்லுவாரு. நிச்சயமா நாளை மாலையும் நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்கிறதா இல்லையா என்பது. நாளை மாலை திமுக தலைவரை சந்தித்த பிறகு, முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை சந்தித்த பிறகு செல்வ பிறகு நிச்சயமாக ஒரு அறிவிப்பை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே மிக தெளிவான மெசேஜ் இது, திமுகவுக்கு மிக தெளிவான மெசேஜ், கிளியர் கட் மெசேஜ் என்பதுதான். நாங்க ரெடி, நீங்க ரெடியா? திமுக கெடு விதித்த காங்கிரஸ், இது தலைப்பு செய்தியாவே நம்ம போடலாம், இப்படிதான் வரும். மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. எனவே திமுக நிச்சயமாக இதை பரிசீலிக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் மற்ற விடயங்கள் நாளைக்கு முதலமைச்சர் ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார். அடுத்த வாரம் தான் பங்கீடு, கிட்டத்தட்ட அந்த தலைவர்கள்லாம் அந்த குழுவெல்லாம் அமைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க திமுக. அடுத்த வாரம் அந்த அறிவிப்பு வெளியாகும் என்பதுதான் திமுக வட்டாரத்தில் நமக்கு கிடைத்த தகவல். பேச்சுவார்த்தை குழு, தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழு என்பது அடுத்த வாரம் அமைக்கப்படும். அதற்கான தலைவர் யாரெல்லாம் இருக்க போறாங்கன்னு முடிவு செஞ்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் இப்படி ஒரு கெடுவை விதிப்பது திமுக ரசிக்குமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் திமுக இதை வெயிட் அண்ட் சி என்ற ஒரு மூட்ல தான் இருக்காங்க. ஏன்னா திமுக காங்கிரஸ் வந்தாலும் பரவாயில்லை, வராவிட்டாலும் பரவாயில்லை என்பதை தெளிவாக இருக்கிறார்கள். என்றால் அவர்கள் தங்களுடைய சாதனைகள், தாங்கள் மக்களுக்கு செய்த காரியங்கள் தங்களுக்கு ஆதரவாக இருக்கும், தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. காங்கிரஸ் வந்தால் சிறப்பு, இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்ற ரீதியில் இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் ஒருவேளை காங்கிரஸ் வராவிட்டால் பரபரப்பு நிச்சயம், தேர்தல் களத்தை அனல் பறக்கும். தேமுதிகவுக்கு ஒரு வலை போடப்படும். நிச்சயமாக தேமுதிக நிலைப்பாட்டில் ஒரு குழப்பம் வரும். ராமதாஸ் வேறு ஐயா பாமக என்ற வகையில் புது கட்சி தொடங்க திட்டமிட்டு இருக்கிறாராம். எனவே ஏற்கனவே நாம் சொன்னது போல இது ஒரு வினோதமான விசித்திரமான தேர்தல் களமாக இருக்க போகிறது. நிச்சயமாக ஒவ்வொரு நொடியும் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத தேர்தல் களமாக அனல் பறக்கும். நிச்சயம் நாளை ஒரு திருப்பு முனை ஏற்படலாம் அரசியல் களத்தில் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் வகையில் தான் செல்வ பெருந்தகையின் பேட்டி என்று இருந்திருக்கிறது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் என்ன சார், இந்தியா முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களின் கலந்தாய்வு கூட்டமும் பயிற்சி முகாமும் நடந்தது. தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் திரு KC வேணுகோபால் அவர்கள், எங்களுடைய தமிழ்நாட்டின் பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர்ஜி, சுரேஜ் எக்டேஜி, நிவேத்தி ஆல்வாஜி எல்லோரும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் பல கருத்துக்கள், கட்சியுடைய வளர்ச்சியை பற்றி பரிமாறப்பட்டது, பயிற்சி அளிக்கப்பட்டது. எல்லோரும் மனநிறைவுடன் உங்களோடு முன் நின்று கொண்டிருக்கிறோம். ரைட். என்ன முக்கியமான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டது? தேர்தலில் கடினமாக உழைக்க வேண்டும், நம்முடைய அணி வெற்றி பெற வேண்டும். குறிப்பாக காங்கிரஸ் பேரியக்கம் எல்லா தளத்திலும், எல்லா கிராமங்களிலும் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய பணிகளை முடக்கிவிட வேண்டும் தேர்தலுக்காக என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த BLA 2 100% கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் இன்னும் சரியாக அதை ஏற்றுவதற்கு தயங்குகிறது. 17ஆம் தேதிக்கு மேல் ஏற்றுவதாக சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் எத்தனை மாவட்ட தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க தமிழ்நாடு? 77 மாவட்டத்தில் கன்னியாகுமரி தவிர எல்லா மாவட்ட தலைவர்களும் 74 மாவட்ட தலைவர்கள் வந்துட்டு இருக்காங்க. இல்ல கன்னியாகுமரி வந்திருக்காங்க. அது ப்ராசஸ் இன்னும் முடியல, எல்லா இடத்துக்கும் மாத்திட்டாங்க. அது இல்லை, இப்போ இன்னும் ஒரு நாளில் போட்டுருவாங்க.
சார் இப்போ கூட்டணி இன்னும் உறுதியாகாம இருக்கக்கூடிய சூழல்ல முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. இப்போ நிர்வாகிகளுக்கிட்ட நிறைய குழப்பங்கள் அப்படின்றது இருக்கு. என்ன திமுக கூட இருக்கிறாங்களா? குழப்பம் காங்கிரஸ் கிட்ட இல்ல, நாங்க தெளிவா இருக்கோம். இல்ல உங்க நிர்வாகிகள்கிட்டயே இருக்கிறது யாருக்கிட்டையும் குழப்பம் இல்லை. இன்னைக்கு எல்லோரும் பகிர்ந்து கொண்டது இன்னும் கமிட்டி, இந்த தேர்தல் பணிக்குழு, இந்த பேச்சுவார்த்தை நடத்துக்கான நெகோசியேஷன் கமிட்டி இன்னும் நியமிக்கலன்றது தான் எல்லோரும் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னா ஒரு 5 ஆண்டுகளுக்கும் தேர்தலுடைய பரிணாம வளர்ச்சி, எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக களத்துக்கு போகிறாங்க. காங்கிரஸ் தலைவருடைய வேதனை இன்னைக்கு நாங்கள் பேசுறது என்னன்னா, லாஸ்ட் மினிட்ல போயிட்டு ப்ராசஸ் பண்ணி கேண்டிடேட்லாம் செலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டு களத்துக்கு அனுப்புறது எங்களுக்கு நிறைய படிப்பினை உண்டு. பீகாரில், ராஜஸ்தானில், குறிப்பாக இப்போ கடந்த தேர்தலில் மகாராஷ்டிராவில், ஜார்க்கண்டில் லாஸ்ட் மினிட்ல எதுவும் பண்ண முடியாமல் போயிடுது. அதனால் இந்த அனுபவத்தெல்லாம் வச்சு முன்னதாகவே நம்ம பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்தந்த யாருக்கு என்ன தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறதோ எல்லா 234 தொகுதியிலும் பணியாற்ற வேண்டும். அதற்கு எங்களுக்கு சில சங்கடங்கள் இருப்பதாக எல்லோரும் இன்னைக்கு பேசினாங்க. அதையும் நாங்கள் உள்வாங்கியிருக்கோம். எங்களுடைய கோரிக்கைன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கு உடனடியாக இந்த கமிட்டியை நியமிக்க வேண்டும் என்றுதான் எங்கள் எல்லோருடைய தலைவருடைய கருத்து. ஏனென்றால் அடுத்த கட்டத்துக்கு போயிடணும், எலெக்ஷன் ஃபீல்டுக்கு போயிடணும், நாம தேர்தல் களத்தில் போய் நிற்கணும். ஆகையால் கடைசி நேரத்தில் போயிட்டு பேச்சுவார்த்தை தொடங்கி அதுக்கப்புறம் பத்திரிகைகள் உங்களை மாதிரி பத்திரிகையெல்லாம் ஒன்று ரெண்டமாக எழுதுவீங்க, இழுபறின்னுவீங்க, இன்னும் ஒத்து வரலன்னுவீங்க, ஐயோ இவங்க எவ்வளோ சீட்டு கேட்குறாங்க, எவ்வளோ சீட்டு கொடுக்கலன்னுவீங்க. அதெல்லாம் முன்னாடியே முடிச்சுக்கிறது நல்லதுன்னு தான் எல்லாருடைய தலைவருடைய கருத்து. பேசுறாங்க சார். இன்னொன்னு, இப்போ இந்த வருத்தம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை கிட்ட இருக்கா, ராகுல் காந்தி கிட்டையும் தலைமை இங்க இருக்கிற தலைமை எல்லாருக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியாதுல்ல, அப்புறம் எல்லாத்தையும் வெளியில சொன்னோமா முடியாது. ஊடகங்கள் பேசுறாங்கன்னா அதனால தானே சார் பேசுறாங்க. ரைட், ஓகே. சார், தமிழகத்தில் தொகுதி பங்கீடு எல்லாம் வந்துட்டு முடிவுபட்டதா? உங்களுக்கு திருப்தியா இருக்கா? எப்படி எதனா வந்திருக்கா? இன்னும் பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்கலையே. கண்டிப்பா எங்க தலைவருடைய தலைவர்கள் என்ன வலியுறுத்தி இருக்கிறாங்களோ அதை மாண்புமிகு முதலமைச்சரோட நாங்க போய் சொல்லுவோம். நாளைக்கே போய் சொல்லுவோம். சார், இப்போ பிரதமர் தொடர்ச்சியா தமிழ்நாட்டுக்கு வராரு, ஹோம் மினிஸ்டர் வராரு. ஆனா காங்கிரஸ் கட்சியில இருந்து இன்னும் டெல்லி மேலிட தலைவர்கள் யாரும் தமிழ்நாட்டுக்கு வரல. ராகுல் காந்தி அவர்கள் இங்க பாருங்க, ராகுல்ஜி ப்ரோக்ராம் ரெடி, கார்கேஜி ப்ரோக்ராம் ரெடி, ஆல் இந்தியா லீடர்ஸ் ப்ரோக்ராம் ரெடி, நாங்க ரெடி. நாங்க நெகோசியேஷன் ஆயிட்டு சீட் ஷேரிங் எல்லாம் முடிஞ்சா தானே கூட்டு வர முடியும். இப்ப எங்களுக்கு இதெல்லாம் தடைபெறுதல், எங்க ப்ராசஸ் எல்லாம் அப்படி நிக்குது இல்ல. எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு வாரம் கூட டைம் கொடுக்க மாட்டாங்க. நாட் ஈவன் 1 வீக். ஆனால் நோட்டிபிகேஷன் வரும், நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகும், ஸ்க்ரூட்டினி வரும், வித்ராயிங் டேட் வரும், எலெக்ஷன் ஃபீல்டுக்கு போயிடும். இந்த விஷயத்துல உங்களுடைய அதிருப்தி இருக்கா? அதிருப்தின்னு சொல்ல முடியாது, பட் இது சீக்கிரம் முடிக்கிறது நல்லதுன்னு எல்லாருடைய அபிப்பிராயம். என்ன தலைவர்கள் சொன்னாங்களோ அதை சொல்லுவேன். ஓகே, ஏங்க எல்லாத்தையும் பிரஸ்ல சொல்ல முடியாதுல்ல. எல்லாத்தையும் நான் இங்க சொல்றேன்னா அப்புறம் அங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? பிரஸ் மூலியமாவே சொல்லிடலாம கேட்டுங்க. நாளைக்கு நாங்க சொல்லிட்டு